ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் லஞ்சுக்கு சமைக்கலை, ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பிரியாணி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு. சரின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தலைவா பிரியாணி. இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தலைவா பிரியாணி வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி தலைராஜ் பிரியாணி தான் வாங்கிட்டு இருந்தோம். சரி, ஒரு டைம் இதை வாங்கி பார்ப்போமேன்னு பார்த்தேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 736 வந்துச்சு. 3 பிரியாணி. அந்த 3 பிரியாணியில் 3 டப்பாவை போகிறதுக்கு பதிலாக 2 பிரியாணி இந்த மாதிரி பெரிய சைஸ் டப்பாவில் கொடுத்துட்டு, ஒரு பிரியாணி பவுலில் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நிறைய சிக்கன் போட்டிருந்தாங்க. ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, சிக்கன் பீஸ் நிறையா இருந்துச்சு. இதோட 3 டப்பா ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பவுலில் ஒரு இது போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி 3 பிரியாணிக்கு 3 முட்டை வச்சுருக்கணும், அவங்க 2 தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. கிரேவியுமே பார்க்க அழகாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கறி. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி எடுத்து போட சிக்கனாக தான் வந்தது. பாருங்கள், ஒரே சிக்கனாக தான் இருக்குது. ரைஸே கம்மியாக தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, பரவாயில்லாமல் இருந்துச்சு. எங்கள் 4 பேர்த்துக்கும் இது கொஞ்சம் போதுமானதாக இருந்தது. சரி, சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிடுவோமேனு ஈவினிங் போல் ஒரு டீ சாப்பிட்டோம். எப்போதும் போல் மசாலா காஃபி தான். கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் போட்டு ஒரு மசாலா காஃபி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைட்லேயே ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் லைட்டாக ஒரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். மேலே பட்டர் தடவி அதோட போட்டிருந்தேன். டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டதில் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்டது. அதுக்காக இந்த மாதிரி மசாலா காஃபி போட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். இது கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லா இருந்தது. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் இந்த மாதிரி காஃபியோட ப்ரெட் டோஸ்ட் சாப்பிட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணேன். அரிசி வடிச்சிட்டேன். அரிசி வேக வச்சு வடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். வடித்தாச்சு. சரி, மதியம் தான் ஹெவியாக சாப்பிட்டோமே, அதோட கொஞ்சம் ரசமும் முட்டை பொரியல் பண்ணி மதியம் வாங்கினோம்ல கிரேவி, சிக்கன் கிரேவி, அதை வச்சு சமாளித்து இன்றைக்கி சாப்பிட்டுக்குவோம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தது. ஸோ சீரகம் போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, பூண்டு ஒரு 2 பல் தட்டி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துட்டு எப்போதும் போல் ரசம் வச்சான். சாதம் வந்துருச்சு, பொங்கிடுச்சு. ஸோ சைட்லேயே அதை வடித்து விட்டுட்டோம்னா ரசம் வைக்க ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அப்புறம் அரைச்சி வச்ச மிளகு, சீரகம்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றி அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன். கரைச்சி விட்ற புளி இல்லை, அதனால் புளி பேஸ்ட்டாக போட்டுட்டேன். தக்காளியை பிசைஞ்சு விட்டேன். அரிஞ்சு போகிறத விட தக்காளி அந்த மாதிரி பிசைஞ்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலாக்கில் கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு புளி பேஸ்ட்டு கொஞ்சம் பிதுக்கி விட்டுட்டேன். ஸோ அது நல்லா கொதிஞ்சு வரட்டும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிய வச்சாச்சு. கொதியட்டுன்னு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாதம் சைடில் வெந்துருச்சுன்னு சொன்னேன்ல, சாதத்தை வடிச்சிட்டு முட்டை பொரியலுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டைக்கு தேவையான வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டேன். வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா தான், நிறைய முட்டை போடல, 4 முட்டை தான் போட்டேன். ஏன்னா அந்த சிக்கன் கிரேவி வேறு இருந்தனால. ஸோ முட்டை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு
வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வணக்கியாச்சு. அதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். ஆக்சுவலி உப்பு அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். சாதம் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, அதை சேர்த்து சாப்பிடும்போது ஈக்குவலாகிடுச்சு. ஒரு 4 முட்டையை உடச்சி போட்டு நல்லா பொரியல் பண்ணியாச்சு. இதை அப்படியே பரட்டி போடணுன்னு தான் தோணுச்சு. சரி வேணாம், கண்டிப்பாக பரட்டி போட முடியாது, அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிடலாமேன்னு பொரியல் பண்ணிட்டேன். அடியில் ஒட்டாத மாதிரி இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது அடியில் ஒட்டாது. இல்லாட்டி அதை விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும், அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இது மாதிரி திரண்டு வரணும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் திரண்டு வரணும். இதோட பீன்ஸ் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸு, பீன்ஸு இது மாதிரி போட்டு பண்ணாவும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடும். இதோட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா திரண்டு வந்துடுச்சு பார்த்திங்களா. முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி டின்னர் என்னென்னா ரசம், முட்டை பொரியல், சிக்கன் கிரேவி. இதுதான் இன்றைக்கான டின்னராக முடிஞ்சிடுச்சு. ஸோ வடித்த சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கின கிரேவி, இது முட்டை பொரியல், ரசம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக நல்லா வாசம் கமகமன்னு இருந்துச்சு. இதோட சிக்கன் கிரேவி. ஸோ தேங்க்ஸ்.